இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போர் பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் தான் இந்த மோதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. அதுக்கு முன்னாடியே நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இராணுவம் தடுத்திருக்காங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் சிஆர்பிஎஃப் 8 நக்சலைட்டை சுட்டு கொண்டிருக்காங்க. இந்தியாவோட மேப்பை அவராக காட்டின சீனாவோட ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்க சொல்லி நம்ம இந்தியா உத்தரவு போட்டிருக்கோம் கூகுளுக்கு. பாகிஸ்தானோட J-10C JF-17 அண்டர் ஃபைட்டர் ஜெட்ஸ் இந்தியாவோட ரஃபேலை விட பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பாகிஸ்தானோட ஏர் கமாண்டர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சத்தீஸ்கரில் நடந்த IED குண்டுவெடிப்பில் CAF வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் எல்லையை அடக்க முயற்சி பண்ண ஒரு வாலிபரை எல்லை பாதுகாப்பு படையினர் கைது பண்ணியிருக்காங்க. 6வது மணிப்பூரில் 4 நக்சலைட்டை கைது பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற ஆயுதங்களையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாகிஸ்தான் ட்ரை பண்ண எல்லா இடத்துலையும் நம்ம இந்திய இராணுவம் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணி தடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ தான் பகல்காம் தாக்குதல் நடக்க போகுது. ஜம்மு காஷ்மீரில் பகல்காமில் பயங்கரவாத தாக்குதலில் பல சுற்றுலா பயணிகள் காயமடைஞ்சிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அமெரிக்கா இந்தியா சேர்ந்து இன்னும் நிறையா சாதிக்கணும்னு சொல்லி அமெரிக்காவோட துணைத் தலைவர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பயங்கரவாத தாக்குதல் நடக்கும்போது அமெரிக்காவோட துணைத் தலைவர் இந்தியாவில் தான் இருந்தார். இந்த டைமில் யாருக்குமே இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்லலை. அவர் போன பிறகு பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டாங்கன்னா, அதே நேரத்தில் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு அதிகப்படுத்தியும் இருக்காங்க. இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் நம்ம கூட இருக்கிறதாகவும் எந்த சூழ்நிலையிலையும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு உறுதியளித்திருக்காரு. இதே நேரத்தில் பிரதமர் மோடி கூட ட்ரம்ப்பும் ஃபோனில் பேசியிருக்காரு. இந்த ஃபோன் காலில் முழு ஆதரவும் இந்தியாவுக்கு கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காரு. 11வது பாகிஸ்தானோட AEWC ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் கண்ட்ரோல் விமானத்தை ஜம்மு காஷ்மீர் எல்லையில் நிறுத்தி வச்சுருக்காங்க. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அதிகப்படுத்துறதுக்கு C-103J விமானங்களை IAF பயன்படுத்தியிருக்காங்க. பகல்காம் தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகளை ஸ்கெட்ச் மூலயமா அவங்கள துல்லியமாக வரைஞ்சிருக்காங்க. அதோட ஃபோட்டோஸை இந்திய பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருக்காங்க. பகல்காம் தாக்குதலுக்கு சீனா கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுங்க, சீனா பாகிஸ்தானுக்கு இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கங்கிறது. இப்போ IAF ஒரு அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு GPS சிக்னல் கிடைக்கல, ஒரு வேளை இதை GPS கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க அப்படின்னா குவாண்டம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணலான்னு சொல்லி இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது குவாண்டம் டெக்னாலஜி GPS மாதிரியே தான் ஆனால் ஸ்போடம்ங்கிறது ஒரு மேட் இன் இந்தியா டெக்னாலஜி. ஏன்னா எப்பயும் அமெரிக்காவை நம்ப முடியாது. அவங்க எப்போ GPSை கட் பண்ணுவாங்க, எப்போ கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. 1995 தலைமறைவாக இருந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளை பஞ்சாபில் கைது பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் கைஸ், பாதுகாப்பை அதிகப்படுத்தியிருக்காங்க. எங்கெங்கே எல்லா இடத்துலையும் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செக் பண்ணதில் தீவிரவாதிங்க அவங்க பகல்காம் தாக்குதல் பண்ண தீவிரவாதிங்க கிடைக்கலைனாலும் மற்ற தீவிரவாதிகள்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்காங்க. 1960 போட்ட சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ஃபாலோ பண்ண மாட்டோன்னு இந்தியா தெரிவிச்சிருக்காங்க. இந்த சிந்து நதியோட நீர் தான் கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு 70% போய்கிட்டு இருக்கு. அவங்க ஒட்டுமொத்த விவசாயத்துக்கு இந்த சிந்து நதியை தான் பயன்படுத்துகிறாங்க. இதை நம்ம கட் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும். அடுத்தது பாம்பேல்ட் 5000 கண்காணிப்பு ஜெட் விமானத்தை பாகிஸ்தானில் டீப்பாக கண்காணிக்கிறதுக்கு இந்தியா எல்லை பக்கத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு என்கவுண்டர் நடத்தியிருக்காங்க பாதுகாப்பு படையினர். அவர்கிட்ட இருந்து பல ஆயுதங்களும் வெடிகுண்டங்களும் கைப்பற்றியிருக்காங்க. சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் 3 நக்சலைட்டை சுட்டு கொண்டிருக்காங்க. INS விக்ராந்த் ஏர்கிராஃப்ட் கேரியரை அரபிக் கடலில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபோட்டோஸ் வெளியாகிருக்கு. இது நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக பண்ணியிருக்கோம். இந்திய விமானப்படை பயிற்சி நடந்திருக்கு. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை பற்றி நம்ம நாட்டில் இருக்கிற மற்ற தூதரகத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லியிருக்கோம்.
பாகிஸ்தானில் மொத்தம் 5 சப்மரீன்ஸ் இருக்குது. இதில் வந்து 2 மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீதி 2 வந்து லிப்பேர் ஒர்க்கில் இருக்குது. இவங்க லிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சேட்டலைட் ஃபோட்டோ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்படி பார்க்கும்போது பாகிஸ்தானோட 2 சப்மரீன் மட்டும்தான் கைஸ் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரண்ட்டாக. பாகிஸ்தானோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் 30 வருஷமாக நாங்கள் தீவிரவாதிகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து அமெரிக்கா மாதிரி மேற்குலக நாடுகளுக்கு தான் நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நாங்கள் காரணம் இல்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. இவர் வந்து இப்படி சொல்கிறதுனால அமெரிக்கா வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க. இன்னும் வந்து மற்ற நாடுகளும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரமாட்டாங்க. இந்த இடத்துல வந்து மற்ற நாடுகளோட சப்போர்ட்டை வந்து பாகிஸ்தான் இழந்துட்டாங்க. பகல்காம் தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகளோட வீடுகள் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருந்துச்சு. இந்த வீடுகளை வந்து இந்திய ராணுவம் ஃபுல்லாக இடிச்சிருக்காங்க. அதாவது நீங்களே தீவிரவாதிகள், உங்களுக்கு எதுக்குடா வீடுன்னு சொல்லி இடிச்சிருக்காங்க. கண்காணிக்கிறதுக்கும் உளவு பார்க்குறதுக்கும் திறன்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஐஏஎஃப் உள்நாட்டிலேயே தயாரித்த அமைப்புகளை பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு அட்டாக் பண்ணும்போது எந்த நாடுகளோட அமைப்புகளையும் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. பாகிஸ்தானோட ரயில்வே அமைச்சர் வந்து இந்தியா மேலே அணு ஆயுதங்களை வீசுவோன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. இந்த இடத்துல தான் கைஸ் போர் மாறுச்சு. டெல்லியில் இருந்த 5000 பாகிஸ்தான் மக்களை வந்து கண்டுபிடிச்சி இவங்களை வந்து திரும்ப பாகிஸ்தானுக்கே நம்மளுக்கு அனுப்பணும். இதால் வந்து நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க உண்மையாக. ஆனால் வந்து ஒரு சேஃப்டி ரீசனாக தான் கைஸ் நம்ம இப்படி பண்ணோம். இந்திய விமானம் தாங்கி கப்பல் மேலே பாகிஸ்தான் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துவோன்னு ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. இந்திய இராணுவத்துக்கு நன்கொடை அளிக்கிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் நியூஸ் வந்திருக்கு. அதாவது இந்த மெசேஜ் வழியாக இந்திய இராணுவத்துக்கு ஹெல்ப் வேணும், அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு பத்தலை அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து அதிகமாக பணம் வேணும், நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஃபுல்லாக ஃபேக்குன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இந்தியா S-400 ரேடார் கவரேஜில் இருந்து பாகிஸ்தான் வந்து F-16 வந்து வெளியேற்றிருக்காங்க. அதாவது நம்ம ரேடார்ஸுக்கு வந்து இது தெரியக்கூடாதுன்னு F-16 வந்து பின்னாடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்தியா ஆர்மர்டு ஃபோர்ஸுக்கு AT-4 ஆன்டி ஆர்மர்டு வெப்பன் சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க இந்தியா. பாகிஸ்தான் லக்கூர் கிராமத்தில் சீனாவோட SH-15 பீரங்கிகளை நிலைநிறுத்தியிருக்காங்க. பாகிஸ்தானோட யூடியூப் சேனல்ஸை இந்தியா வந்து தடை பண்ணியிருக்காங்க. அதாவது இது எதுக்குன்னா கைஸ், பாகிஸ்தானில் நிறையா அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க, அதாவது கிரிக்கெட் பிளேயர்ஸு, நிறைய மீடியா பர்சன் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு தப்பான நியூஸ் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் இந்தியா பேன் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சரோட எக்ஸ் கணக்கை இந்தியா முடக்கியிருக்காங்க. அதாவது இவர் தான் கைஸ் கொஞ்சம் அதிகமாக பேசுகிற ஆள். அதனால் வந்து இந்த நியூஸ் இவர் பேசுகிறது எதுவும் நம்மளுக்கு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி இதை முடக்கிட்டாங்க. அடுத்த 24 36 மணி நேரத்தில் இந்திய இராணுவம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் இந்தியாவோட உளவு UAV ட்ரோனை சுட்டு வீழ்த்தினதாக பாகிஸ்தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவோட ஆர்மர்டு ஃபோர்ஸும் மோடியும் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. பாகிஸ்தான் விமானப்படை இந்தியாவோட ரஃபேல் விமானங்களை துரத்தி அனுப்புனதா பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க பொய் தான். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ஜாமிங் அமைப்புகளை அதிகப்படுத்தியிருக்காங்க இந்தியா. பாகிஸ்தான்லேருந்து வர விமானங்களுக்கு இந்தியா வான்பரப்பு மூடியிருக்காங்க. இந்தியா NAVIC நேவிகேஷன் வித் இந்தியா கான்ஸ்டன்ட் சிஸ்டம் போர்க்காலத்தில் முக்கியமான சோதனை பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு GPS கிடைக்கலைன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சோதனையை பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு அங்க விரைவு சாலை, இது ஒரு பெரிய ரோடு தான் கைஸ். இதில் வந்து IAF அவங்களோட விமானங்களை வந்து தரை இறக்குறதுக்கும் திரும்ப வந்து அதை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கும் பயிற்சி பண்ண போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்திய எல்லையில் நோட் டேம் ஒரு நாளுக்கு வந்து $3 லட்சம் வந்து பாகிஸ்தானுக்கு இழப்பு இதனால். ஏன்னா வந்து கைஸ் இப்போ வந்து ஒரு நாட்டோட வான்பரப்பை வந்து யூஸ் பண்ணோம்னா அந்த விமானங்கள் வந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து பாகிஸ்தானுக்கு தரணும். அப்படி இருக்கும்போது இந்தியாவிலேருந்து மற்ற கண்ட்ரீஸுக்கு போகணும்னா தன்னோட வான்பரப்பை யூஸ் பண்ணிட்டு போவாங்க. இந்தியா நோட் டேம் அறிவித்ததுனால பாகிஸ்தான் வழியாக போகாமல் இவங்க வந்து சுற்றிட்டு போக ஆரம்பித்தாங்க. இதனால் வந்து பாகிஸ்தானுக்கு $3 லட்சம் வந்து ஒரு நாளைக்கு நஷ்டமாகிட்டு இருக்கு. இந்திய கடற்படை மே 7 ஏவுகணை பயிற்சி நடத்த போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அங்க விரைவு சாலையில் ஜாக்வார், ரஃபேல், மிராஜ் மாதிரி விமானங்களை வந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்கும் தரையிறக்கிறதுக்கும் பயிற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. ஐரோப்பாவோட விமானங்களும் வந்து பாகிஸ்தான் எல்லையை வந்து யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. பாகிஸ்தான் அபுதாபியில் ஏவுகணை சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க.
சிந்து நதியை வந்து நீங்கள் தடுத்தீங்கன்னா சிந்து நதியோட கட்டமைப்பை வந்து பாகிஸ்தான் அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானோட பீரங்கி குண்டுகள் வந்து கம்மியாக இருக்குது. ஒரு போர் நடந்துச்சுன்னா வெறும் 4 நாள் மட்டும்தான் இது தாங்கும்னு ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. கங்கை விரைவு சாலையில் இரவு நேர பயிற்சி நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது நைட்டில் வந்து ஒரு லைட் இல்லாமல் அந்த இடத்துல வந்து எப்படி ஒரு ரோட்டில் எப்படி வந்து விமானங்களை தரையிறக்கிறதும் டேக் ஆஃப் பண்ணுறதும் பயிற்சி பண்ணி பார்த்துருக்கோம். இது எதுக்குன்னா கைஸ், ஒருவேளை பாகிஸ்தான் நம்மளோட ஏர் பேசஸ் எல்லாத்தையும் அடித்து அதோட ரன்வேஸை வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க, நம்ம விமானங்களை வந்து டேக் ஆஃபும் இறக்கவும் முடியாதுன்னா இந்த இடத்த வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை பயிற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. இந்திய ராணுவம் ரஷ்யாவை சேர்ந்த இக்காலா எஸ் வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்கியிருக்காங்க. அதாவது வந்து கைஸ், இது ஒரு சின்ன மிசைல்ஸு. இதை வந்து நம்ம ஈஸியாக தோள்பட்டையிலே வச்சு சொல்லலாம். இந்த மிசைல்ஸை வந்து இந்தியா வாங்கியிருக்காங்க. இந்திய வான் பாதுகாப்பு திறன்களை அதிகப்படுத்துறதுக்காக 25,000 கோடி சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸை ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்தியா. அதாவது கைஸ், ஒரு போர் வந்து அதிகமாக வெடிச்சிருச்சுன்னா அந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு இந்த மிசைல்ஸ்லாம் வந்து பற்றாக்குறையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பகல்காம் தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி பாகிஸ்தான் முறையிட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து ஐநா பாதுகாப்புத்துறை நம்மள பாகிஸ்தானுக்கு சாதகமாகவும் அவங்க பேசலை கைஸ். இந்த இடத்துல தான் கைஸ் இந்தியாவோட ஆட்டம் தொடங்கியிருக்கு. அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு போர்க்காலம் எப்படி இருக்கும், நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணி பார்த்துருக்காங்க 2 வாரமாக. இதுக்கப்புறம் இந்தியாவோட தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு. ஆப்ரேஷன் சிந்தூர். பாகிஸ்தானோட 9 இடங்களை வந்து இந்திய விமானப்படை அடிச்சிருக்காங்க. இந்த 9 இடங்களும் வந்து தீவிரவாதிகளோட முகாம்கள் மட்டும்தான். தீவிரவாதிகளோட முகாம்கள், தீவிரவாதிகளோட முக்கியமான பில்டிங்ஸு, தீவிரவாதிகள் இடங்களை மட்டும்தான் தாக்கியிருக்கு. இதில் வந்து 100க்கும் மேலே வந்து தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் இராணுவம் நடத்தின செல் தாக்குதலில் 12 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதாவது இவங்க வந்து பொதுமக்கள் தான். ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி அமெரிக்கா, ரஷ்யா இந்த மாதிரி வந்து மேற்குலக நாடுகளுக்கு வந்து இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் இது தான் பண்ணோம், இதை தான் அட்டாக் பண்ணோம், தீவிரவாதிகளை மட்டும்தான் அட்டாக் பண்ணோம், பொதுமக்களை அட்டாக் பண்ணல, அதுக்கான ப்ரூஃபும் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. கல்வார் கிராமத்தில் PL-15E ஏர் டு ஏர் மிசைலோட 2 பார்ட்ஸ் வந்து கிடந்திருக்கு. அதாவது கைஸ், இது வந்து ஃபுல்லாக வெடிக்கலை. இந்த ஏர் டு ஏர் மிசைல்ஸ்லாம் எப்படி செயல்படும்னா, ஒரு விமானத்தை வந்து ஒரு விமானத்திலேருந்து அடிக்கிறதுக்கு செயல்படும். ஒரு வேளை வந்து அந்த ஏர் டு ஏர் மிசைல் வந்து அந்த விமானத்தை வந்து மிஸ் பண்ணிருச்சுன்னா அதுவாக வெடிச்சிரும், வெடிக்காமல் கீழே விழுவாது. ஆனால் வந்து இந்த மிசைல் வந்து இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிருக்கு. அடுத்தது கைஸ் 50 ஏர் டு சர்ஃபேஸ் பிரமோஸ் மிசைலோட சின்ன பார்ட் கிடச்சிருக்கு. இது வந்து கைஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பிரமோஸ் மிசைல். இது பாகிஸ்தானோட கிராமத்தில் கிடச்சிருக்கு. இதால் வந்து மக்கள் வந்து பீதி அடைஞ்சிருக்காங்க. பாகிஸ்தானோட கிராமத்தில் S-400 ஏவுகணையோட சின்ன சின்ன பார்ட்ஸ் கிடச்சிருக்கு. S-400 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த தாக்குதலில். இது வந்து அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து அவங்களோட பாலிஸ்டிக் மிசைல் எதாவது லான்ச் பண்ணியிருக்கலாம், அது இன்டர்செப்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து நம்ம இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம். ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவோட கை ஸ்ட்ரைக்கர் கேமிகாஸ் ட்ரோன் துல்லியமாக தாக்கியிருக்கு. இந்திய தாக்குதலில் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது இதில் வந்து 31 பேர் வந்து இராணுவ வீரர்கள், 57 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. மீதி எல்லாம் வந்து கைஸ் பயங்கரவாதிகள் தான். பாகிஸ்தானோட LY-80 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சின்ன சின்ன டேமேஜோட நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதாவது இதை வந்து நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கு எதிராக பயன்படுத்தியிருக்கலாம், ஆனால் வந்து இது அதோட வேலையை கரெக்டாக பண்ணல. பாகிஸ்தான் இந்தியாவோட ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தினதாக ஒரு செய்தி வந்திருக்கு. இது வந்து முழுக்க போய் தான். ஏன்னா வந்து அதுக்கான ப்ரூஃப் வந்து எதுவுமே கொடுக்கல. நம்ம இராணுவம் வந்து அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அதாவது கைஸ், இந்தியாவிலேயே தயாரித்த ட்ரோன்களை வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதால் வந்து உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகும். மற்ற நாடுகளும் வந்து நம்ம நாட்டோட பொருட்களை வாங்குவாங்க. இந்திய எல்லையில் PL-15E மிசைல் வந்து கிடச்சிருக்கு. இது ஒரு ஏர் டு ஏர் மிசைல் தான். இது வந்து ஃபுல்லாக கிடச்சிருக்கு, டேமேஜ் ஆகாமல். இதை வந்து நம்ம கண்டிப்பாக ரீசைக்கிள் பண்ணுவோம். இந்தியாவோட வான் பாதுகாப்பு அமைப்பு பாகிஸ்தானோட 50க்கும் மேலே ட்ரோன்களை வந்து தாக்கி அழிச்சிருக்கு. பாகிஸ்தானோட F-16 2 JF-17 இந்தியா சுட்டு வீழ்த்தினதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. பாகிஸ்தானோட அடுத்த தாக்குதல் 26 இடங்களை வந்து பாகிஸ்தான் ட்ரோன்கள் குறிவச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்ரீநகர் விமான நிலையத்தையும் அவங்க குறிவச்சிருக்காங்க. பாகிஸ்தானோட ஆட்டம் அடங்கின நேரம்.
இந்தியாவும் ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானோட 3 விமான நிலையங்கள் வந்து ஃபுல்லாக தரைமட்டமாயிருக்கு. பாகிஸ்தான் ட்ரோன்களுக்கு எதிராக ஜாமர் அமைப்புகளை வந்து ஐஏஎஃப் நிலைநிறுத்தி வச்சுருக்காங்க. இந்தியாவை குறிவச்சு 300லேருந்து 400 துருக்கியோட ட்ரோன்களை வந்து அனுப்பியிருக்காங்க பாகிஸ்தானோட ஆட்டம் வந்து அதிகமான நேரம். ஹரியானா மேலே பாகிஸ்தான் பட்டார்-1 ஏவுகணையை ஏவியிருக்காங்க. இந்தியாவோட மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வந்து இதை தடுத்துருக்கு. நூர்கன் விமான நிலையத்தில் C-30 விமானங்களுக்கு எதிராக வந்து இந்தியா ஏவுகணை தாக்குதல் பண்ணுச்சு. நிறைய விமானங்களை வந்து எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய லாஸை வந்து நம்ம கொடுத்தோம். பாகிஸ்தானில் இந்தியாவோட S-400 ரக 40N6E ஏவுகணை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவோட S-400 அமைப்பை அழிச்சதாக வந்து பாகிஸ்தான் பொய் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம திரும்ப இன்னொரு ஃபோட்டோ எடுத்து அது தெளிவாக காமிச்சிருக்கோம். இல்லை எங்களுது அப்படியே தான் இருக்குன்னு. இந்தியா ஏவுகணை தாக்குதலில் இன்னொரு விமான நிலைய ஓடுபாதையை வந்து நம்ம ஃபுல்லாக டேமேஜ் பண்ணியிருக்கோம். பாகிஸ்தானோட IL-78 மீடியம் ஏர் ரீஃபூலிங் விமானத்தையும் நம்ம அழிச்சிருக்கோம். அதாவது இத்தனை விமான நிலையத்தை வந்து நம்ம அழிச்சதுக்கான முக்கியமான காரணம் வந்து அவங்க பட்டார்-1 லான்ச் பண்ணது தான். அதை என்ன தான் நம்ம இன்டர்செப்ட் பண்ணியிருந்தாலும் நம்மளோட டெல்லி ஹரியானாவை பார்த்து அந்த மிசைலை வந்து லான்ச் பண்ணி இருக்கக்கூடாது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவோட ஸ்பைடர் அமைப்பு ஃபஸ்ட்டு கில்லை வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. பாகிஸ்தானோட இன்னொரு விமான நிலையத்தை வந்து ரமோஸ்-A ஃபுல்லாக நாசமாக்கியிருக்கு. இந்த இடத்துல தான் F-16 விமானங்களும் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. இந்த தாக்குதலுக்கு அப்புறமா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை அறிவித்தாங்க. வேறு வழி இல்லாமல் துருக்கியோட ட்ரோன்கள் அழிக்கிறதுக்காக நம்மளோட DRDO D4 ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை பயன்படுத்துகிறோம். பாகிஸ்தானோட விமானங்களை வந்து இந்தியா சுட்டு வீழ்த்திட்டாங்க. இந்த நியூஸை இந்தியா உறுதிப்படுத்தியிருக்காங்க. நாங்கள் உண்மையிலேயே சுட்டு வீழ்த்தியிருக்கோன்னு. லக்னோவில் பிரமோஸ் தொழிற்சாலையில் பிரமோஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதனால் வந்து வருஷத்துக்கு 180 பிரமோஸ் மிசைலை வந்து தயாரிக்க முடியும். இந்தியா அமெரிக்காவோட AN/TPS-7 ரேடாரையும் 7 பாகிஸ்தானோட ரேடார்களையும் அழிச்சதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஓகே, போர் நிறுத்தத்தை அறிவித்த பிறகும் ஏன் இப்படி பண்ணுறாங்க இந்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ், இது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது பாகிஸ்தான் தான். ஏன்னா வந்து நம்ம அட்டாக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை அறிவிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இந்தியா தான் ஜெயித்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து போர் நிறுத்தத்தை அறிவித்த சில வினாடிகள்லேயே வந்து திரும்பவும் தாக்குதல் ஆரம்பித்தாங்க. அதாவது ட்ரோன் தாக்குதல் பண்ணாங்க. இதுக்கு வந்து எதிராக தான் நம்ம தாக்குதல் பண்ணியிருக்கோம். 8 பாகிஸ்தான் இராணுவ தளங்களில் வந்து இந்தியா தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இதனால தான் கைஸ் பாகிஸ்தான் போர் நிறுத்துறதுக்கு வந்தாங்கன்னு ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. இந்த தாக்குதல் இந்தியா பண்ணலைன்னா பாகிஸ்தான் வந்து கீழே வரமாட்டாங்க. அவங்க வந்து சும்மா நம்மளை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்தது கைஸ், இதுதான் கைஸ் கடைசி. இந்திய தாக்குதலில் வந்து பாகிஸ்தானோட இராணுவ வீரர்கள் 30லேருந்து 40 பேர் வந்து உயிரிழந்திருக்கலான்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பகல்காமில் அட்டாக் பண்ணவுடனே வந்து நம்ம ரியாக்ட் பண்ணல. ஏன்னா வந்து அதுக்கு அப்புறமா வந்து ஒரு போர் நடத்தணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன விஷயம் ப்ளஸ்ஸாக இருக்கும், என்னென்ன விஷயம் மைனஸாக இருக்கும், இது எல்லாத்தையும் பார்த்து தான் அட்டாக் பண்ண முடியும். ஒன்று வந்து அவங்க தான் தீவிரவாதிகளை விட்டு அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம டக்குன்னு ஃபைட்டர் ஜெட்ஸ் எடுத்துகிட்டு போயிட முடியாது. அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து அவங்க மக்களை வந்து நம்ம அடிக்கிறது நம்மளோட லட்சியம் இல்லை. பாகிஸ்தானில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது. அவங்களோட இராணுவம், அவங்களோட தீவிரவாதிகள், அவங்களோட கவர்மெண்ட், இதுதான் கைஸ் நம்மளுக்கு எதிராக இருக்குது. பாகிஸ்தானோட மக்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.